ஈரானுக்குள் நுழைந்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டது முதல் லெபனானில் ஹஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்டது வரையிலான இஸ்ரேலின் தாக்குதல் வேட்டையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஈரான் இப்போது உக்கிரமான பதிலடி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இஸ்ரேல் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை சரமாரியாக வீசி ஈரான் நடத்தி வரும் தாக்குதல் உலக நாடுகளை அலற வைத்துள்ளது. லெபனானில் ஹஸ்புல்லா ஆயுதக்குழு மீதான தாக்குதலில் அதன் தலைவர் நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்டார். பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்தினரை அழித்ததில் தொடங்கி ஹஸ்புல்லா மீதான தொடர் தாக்குதல், ஹஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா படுகொலை என அனைத்து சம்பவங்களிலும் ஈரான் மௌனம் காத்து வந்தது. இத்தனைக்கும் ஹமாஸ், ஹஸ்புல்லா இரண்டுமே ஈரான் உருவாக்கிய ஆயுத குழுக்கள், ஈரான் பெற்றெடுத்த ஆயுத குழுக்கள் என்றும் சொல்லலாம். பாலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனானிலும் இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்திய போதும் ஈரான் பெரும் அமைதி காத்தது. ஈரான் அரசு தரப்பும் சரி, ஈரான் புரட்சி படையும் சரி, எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்காமல் இஸ்ரேல் எங்களை போருக்குள் இழுத்து விடுகிறது என ஒதுங்கி இருந்தது ஈரான். ஆனால் ஈரானியர்கள் அமைதி காக்கவில்லை. ஈரான் முழுவதும் அசாதாரணமான சூழ்நிலை உருவானது. ஈரானில் இஸ்ரேலின் கொட்டத்தை அடக்க கோரி போராட்டங்கள் வெடித்தன. இதனால் வேறு வழியே இல்லாமல் இப்போது ஈரான் இஸ்ரேலை வதம் செய்ய தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே சிரியா தலைநகரில் ஈரான் தூதரகம் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி தந்தது ஈரான். தற்போது லெபனானின் ஹஸ்புல்லாக்கள் மீதான கொடூர தாக்குதல்களுக்கு சரமாரியான பதிலடி கொடுத்து வருகிறது ஈரான். ஈரான் திடீரென நடத்திய இந்த தாக்குதல் உலக நாடுகளை அலற வைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இதில் கடும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் உலக நாடுகள் ஈரானின் ஆவேசத்தின் போக்கு எங்கு போய் முடியும் என்பதை உணர்ந்துதான் அலறிக் கொண்டிருக்கின்றன. அதுவும் லெபனானுக்குள் தரை வழியாக நுழைந்து தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் கொக்கரித்த நிலையில்தான் ஈரான் இப்படி சரமாரியான தாக்குதலை தொடங்கியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.